அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ஒரு ஹதீஸ் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சிறு பாவங்களின் பரிகாரங்கள். பெரும் பாவங்களில் ஈடுபடாமல் இருந்தால் ஐவேளை தொழுகைகள், ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா, ஒரு ரமலானிலிருந்து மறு ரமலான் ஆகியன அவற்றுக்கிடையே ஏற்படும் பாவங்களுக்கு பரிகாரங்களாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலி. நூல் முஸ்லிம் 396. விளக்கம்: நாம் செய்யும் சிறிய அளவிலான தவறுகளை தினமும் கணக்கிட்டுப் பார்த்தால் பட்டியலிடும் அளவிற்கு நீண்டு கொண்டே போகும். சிறு துளி பெரும் வெள்ளம் என்பதைப் போன்று இந்த சிறிய பாவங்களே மறுமையில் நாம் நரகத்திற்கு போவதற்கு காரணமாக ஆகிவிடலாம். இந்நிலையை போக்குவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய ஓர் வழியை கூறியுள்ளார்கள். பெரும் பாவத்தை மட்டும் தவிர்த்திருந்து கடமையான ஐவேளை தொழுகையை தொடர்ந்து தொழுது வரும்போது நமது சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இதேபோன்று வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் ஜும்மா தொழுகையில் கலந்து கொண்டால் அடுத்த ஜும்மா தொழுகை வரை நாம் செய்யும் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. வருடத்தில் ரமலான் மாதத்தின் கடமையான நோன்பை நோற்று வருவதன் மூலம் அடுத்த வருடம் வரும் வரை ஏற்படும் சிறு தவறுகளுக்கு அது பரிகாரமாக அமைந்துவிடும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.